ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குட்டி vlog தான், என்னோட சண்டே ரொட்டீன். ஸோ சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் அட்டன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் ஜிக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். சண்டேனாலே மோஸ்ட்லி நான்வெஜ் தான். ஸோ இன்றைக்கி நான்வெஜ்ஜு மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ணணும். இது வந்து நாங்கள் காலையில் கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது எடுத்த கிளிப்புங்க. நான் வந்து காலையில் அங்கேவே சாப்பிட்டுட்டோம். மதியம் வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. டைரெக்டாக கேக்குக்கு போயிடலாம். இப்போது கேக்கு செய்ய நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி. ஸோ அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் கட்டிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சுன பால் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதுவும் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது ரொம்ப மாய்ஸ்டராக, ரொம்ப சாஃப்டாக, பஞ்சு போல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் எக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டையை அடிக்கும்போது ரைஸே ஆகாது, கலரும் மாறாது, அப்படியே கெட்டியாகவே இருக்கும். கேக்கும் உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால நல்ல ரூம் டெம்பரேச்சர் உள்ள எக்ஸை எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்டர் இப்போ யூஸ் பண்ணுறேன். பீட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, விஸ்கு வச்சு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து முட்டை நல்லா நுரைச்சி வெள்ளை கலராக மாறும். முட்டையை ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து 1/2 கப்பு சர்க்கரை, பொடிலாம் பண்ணலை, நான் டைரெக்டாக சுகரை வந்து சேர்க்குறேன். உங்ககிட்ட பவுடர் சுகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ரீஃபைண்ட் ஆயில், எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை நம்ம போட்டோன்னா நம்மளாட்டி மிக்ஸ் பண்ண முடியாது, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பேச்சுலா போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். நம்ம வேகமாக அடித்து அந்த மாதிரிலாம் நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கு வந்து ரொம்ப கெட்டியாக ஆகிடும், சாஃப்டாக வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வினிகர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து பீட்டர் வச்சு 30 செகண்ட், வெறும் 30 செகண்ட் தாங்க. நம்ம எதுக்கு பீட்டர் வச்சு கடைசியாக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பேட்டர் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ விழும்போது எவ்வளோ அழகாக நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேக் ரொம்பவே நல்லா வரும். இப்போது இதை ஒரு 3 முறை டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேக்கை பேக் பண்ணும்போது எப்போதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது அதில் கேஸ் கட்டோ விசிலோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க வேகிறதுக்கு. கேக்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தியோ இல்லை வந்து டூத் பிக்கோ விட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து நம்மளோட கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பட்டர் ஷீட் எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கேக் வந்து ரொம்ப அழகாக பேக் ஆகிருக்குங்க. அந்த ஓரத்துலலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக அப்படி சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க ஐசிங் பண்ணணும், அதனால் வந்து அதை நல்லா ஆற விட்டுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ரியாவும் ரித்திக்கும் விளையாண்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. பட் வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப சில்லுன்னும் இருந்தது. கிளைமேட் என்னன்னு தெரியல, அந்த மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சண்டே தான் இது, அதனால் நாங்கள் பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. நானும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க கூட. ரியா என்ன பண்ணுறாலோ அதை அப்படியே காப்பி பண்ணி இவனும் பண்ணுவான். ரியா என்ன பண்ணாலும் சரி, அதை அப்படியே காப்பி பண்ணி திரும்ப அப்படியே பண்ணுவான். அவள் சொல்கிறத அப்படியே திரும்ப சொல்லுவான். ஸோ அவள் வந்து பல்ட்டி அடிக்கிறா, அதனால் இவனும் வந்து பல்ட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு கீழே விழுவுறான். காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவன் அந்த மாதிரி பண்ணினா நம்ம வந்து கிளாப் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கேக்கை வந்து 3 ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் எடுத்து அது நல்ல ஸ்டிஃப் பீக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி சிரப் வந்து மேலே ஊற்றிட்டுருக்கேங்க. செரி சிரப்னால் ஒன்றும் இல்லை, தண்ணி, சர்க்கரை, செரி பழம் இதெல்லாம் கட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை ஆற வச்சு இதில் சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால கேக்கும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இப்போ மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு லேயர் கொடுத்துட்லாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து மிச்ச லேயருக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். லேயர் கேக்கை வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் ஊற்றிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டும் இதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த கேக் எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே வருது. அதுக்கப்புறம் ரியா ரித்திக் 2 பேரோட பர்த்டேவும் வருது. ஸோ அவங்க எல்லாரோட பர்த்டேக்கும் நானே வந்து கேக்கு என் கையால் செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நல்லா ஃபுல்லாக பேக்கரியில் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கேக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். எல்லா கேக்குமே எல்லா ஃப்ளேவருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. முன்னாடி வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பண்ணேன், இது வந்து டார்க் சாக்லேட் கேக்கு. ஸோ இப்போ அந்த விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஃபுல்லாக ஓரத்துலலாம் வந்து ஒரு லேயர் க்ரம் கோட் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்குது, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓவரால் வந்து க்ரீம் வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சுட்டேங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி இருக்கும். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து திருகிட்டு சைடெல்லாம் கை வச்சு லைட்டாக ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட கேக் வந்து சைடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார் நாசில் இருக்கு இல்லையா, அது வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிசைன் வந்து கேக்கோட எட்ஜஸ் எல்லாத்துலேயும் வந்து ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து அழகாக ஒரு செரி நம்ம நடுவில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டை பீலர் வச்சு நம்ம பீல் பண்ணுவோம் இல்லையா, கேரட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம். ஸோ அதை வச்சு சாக்லேட்டை பீல் பண்ணி இந்த மாதிரி நடுவில் வந்து டிசைன் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இதோட நான் கிளிப்பு வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஈவினிங் செஞ்சதுனால நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் தான் வந்து ரியா கட் பண்ணா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கேக்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதுவும் கட் பண்ணணுன்னா ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. ரியாவும் அப்படி தான் ரொம்ப குஷி ஆகிட்டா.
ஸோ இப்போ கேக் கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஜூஸியாக, அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. பேக்கரியில் வாங்கின அதே மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ பாருங்கள் எப்படி அழகாக லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த கேக்கை வந்து ரியா, ரித்திக் எல்லாருமே என்ஜாய் பண்ணி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.